கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். தேவன் கிருபையாக இந்த 2025 ஆண்டிலே கடந்த 10 மாதங்கள் நம்மை ஆச்சரியமாக வழிநடத்தி வந்திருக்கிறார். நமக்கு எத்தனையோ நன்மைகளை பரலோகம் செய்திருக்கிறது. நாம் நினைத்து பார்க்காத நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாக நடந்திருக்கின்றன. நம்ம எல்லாவற்றிற்காக தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த புதிய மாதத்தின் ஆரம்பத்தில் தேவனுடைய திருவசனத்தை திறந்து ஒரு வாக்கு தத்தத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். என்ன தலைப்பில் படிக்க போகிறோம் என்றால், நான் உனக்கு முன்னே போய், ஐ வில் கோ பிஃபோர் தி என்ற தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். இந்த தலைப்பை ஒரு வசனத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 45 அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். அன்பான தேவ ஜனங்களே, இந்த வசனத்தை ஆண்டவர் எந்த சூழலில் கொடுத்தார், அல்லது இந்த வசனத்தை யாருக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னார் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். 44, 45 ஆகிய அதிகாரங்களில் ஏசாயா புத்தகத்தில் ஆண்டவர் யாரை பற்றி பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், கோரேஸ் என்ற ஒரு பெர்ஷிய அரசனை குறித்து ஆண்டவர் பேசுகின்றார். கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பாக, கோரேஸ் என்ற அரசன் பிறப்பதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக அவனுடைய பேரையும் சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் ஏசாயா மூலமாக. பாருங்கள், ஏசாயா புத்தகத்தில் 44 அதிகாரத்தில் 28 வசனம், கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கோரேசு தான் இஸ்ரவேல் ஜனங்களை 70 ஆண்டுகள் சிறையிருப்புக்கு பிற்பாடு பாபிலோனில் நேபுகாத் நேச்சார் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் சிறைப்பட்டார்கள். அந்த 70 ஆண்டுகள் நிறைவேறின பிற்பாடு அவர்களை விடுவித்து, நீங்கள் எருசலேமுக்கு செல்லுங்கள், தேவாலயத்தை கட்டுங்கள் என்றெல்லாம் ஆணை பிறப்பிக்கிறவனாக இருந்தவன் இந்த கோரேஸ், சைரஸ், த கிங் ஆஃப் பர்ஷியா, பெர்ஷிய அரசனாகிய கோரேஸ் தான். அவன் இன்னும் பிறக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 150, 175 ஆண்டுகளுக்கு முன்பாக இவன் பெயரையும் சொல்லி, இவன் என்ன செய்வான், தேவ ஜனங்களுக்காக என்னவெல்லாம் இவன் செய்து முடிப்பான், தேவனுக்கு பிரியமானவைகளெல்லாம் எப்படியெல்லாம் நிறைவேற்றுவான் என்று தேவன் சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனம்தான் ஏசாயா 44, 45 அதிகாரங்கள். ஆகவே இந்த வாக்கு தத்தத்தை ஏசாயா 45 2 வசனத்தை ஆண்டவர் இந்த கோரேசுக்கு மட்டுமல்ல, முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வாக்கு தத்தமாக தேவன் கொடுத்திருந்தார். என்ன சொல்றாரு? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஐ வில் கோ பிஃபோர் தி and make your paths straight என்று நாம் படிக்கிறோம். அப்படியானால் இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம ஆண்டவரை எப்படி பார்க்கலான்னா, முன்னே போகும் தேவன் என்றும் நாம் அவரை பார்க்கிறோம். கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன் என்றும் நாம் அவரை பார்க்கின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இதே ஏசாயா 52 அதிகாரத்தில் 12 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆண்டவரை குறித்து ஏசாயா 52, 12 வாசிக்கிறோம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடிப்போகிறவர்கள் போல ஓடிப்போவதும் இல்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்று வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன், நம்முடைய தேவன் நமக்கு முன்னே செல்லும் தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு முன்னே செல்லுகிறபடியினால் நம்ம என்ன செய்ய வேண்டாம், எந்த காரியத்திற்காகவும், வாழ்க்கையில் நேரிடும் எந்த நெருடலான காரியங்களுக்காகவும், நெருக்க
நெருக்கடியான காரியங்களுக்காகவும் நாம் கலங்கி தவிக்க வேண்டியது இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில் நமக்கு முன்பாக புதிய சவால்கள் இருக்கலாம். நாம் சந்திக்க வேண்டிய புதிய சங்கடங்கள் நமக்கு இருக்கலாம். எதிர்பாராதவைகளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தின்படி முன்னே போகும் தேவன் ஒருவர் நமக்கு இருக்கிறார். கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன் ஒருவர் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் இன்றைக்கு 5 பாடங்களை நாம் படித்துக்கொள்ளப் போகிறோம். தேவன் முன்னே செல்லும் பொழுது நமக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்பதை நாம் படிக்க போகிறோம். முதலாவது, ஏசாயா 45:2 நாம் படித்தது போல கோணலானவைகளை செவ்வையாக்குவார். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்களேன், எப்பொழுதுமே எல்லா காரியங்களும் ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக போயிட்டே இருக்காது. சில நேரங்களில் நாம் நேர்கோட்டில் போய்கொண்டிருப்பது போல் தெரியும், திடீரென்று கோணலாகிவிடும். அந்த கோணல் எதனால் என்றால் நம்முடைய ஓன் சாய்ஸஸ், நம்முடைய சொந்த தீர்மானங்கள், நம்முடைய தவறுகள், நம்முடைய பாவத்தன்மையினால்தான் சில நேரங்களில் கோணலான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வாரா, அந்த கோணலான காரியங்கள் மத்தியிலும் நம்மை புறம்பே தள்ளிவிடாமல் அவர் எல்லாவற்றையும் சீராக்குவார், அவர் செவ்வையாக்குவார். பாருங்களேன், ஆண்டவர் 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். இந்த 12 பேர் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்தாங்களா? வேர் தே ஆல் ஸோ பர்ஃபெக்ட் வித்தவுட் எனி இம்பர்ஃபெக்ஷன். எந்த குறையில்லாமல் அவங்க ரொம்ப நேர்த்தியானவர்களாக பரிபூர்ணமான மனிதர்களாக இருந்தார்களா என்றால் அப்படிலாம் அவங்க கிடையாது. ஒருத்தன் திருடன், துரோகி யூதாஸ், இன்னொருத்தன் சந்தேகப்படுவான் தோமா, இன்னொருத்தன் எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான் பேதுரு, இன்னொருத்தன் மத்தேயும் அவன் வரி வசூலிக்கிறவனாக வேலை செய்தவன். அந்த காலத்தில், பைபிள் காலத்தில் வரி வசூலிக்கிறவர்கள் எல்லாருமே கமிஷன் அடிக்கிறவங்களாக இருந்தாங்க. அப்படி தானே சகையை பற்றி படிக்கிறோம். என்ன சொன்னால் சகையும், ஆண்டவரே நான் யார்ட்டையாவது அநியாயமாய் வாங்கி இருந்தால் நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன் அப்படின்னா. அது ஆண்டவரே நான் 10 ரூபா வாங்கியிருந்தேன், 10 ரூபா வாங்கினோம் ஆனால் 40 ரூபா வாங்கிட்டேன், இதுதான் அர்த்தம். நான் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்றேன் ஆண்டவரே. யூதர்கள் அந்த காலத்தில் ரோம அரசாங்கத்திற்கு வேலை செய்தார்கள். அந்த யூதர்கள் தான் இந்த வரி வசூலிக்கிறவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அப்போ இந்த வரி வசூலிக்கிற மக்களை கண்டாலே, இந்த வரி வசூலிக்கக்கூடிய யூதர்களை கண்டாலே மற்ற யூதர்களுக்கு பிடிக்காதான். கொள்ளையடிக்கிறவன் வர்றான், ஊரடித்து உலையில் போடுறவன் வர்றான்னு சொல்லி நினைப்பாங்களாம். அன்பானவர்களே, அப்போ மத்தேயு அப்படித்தான் இருந்தான். இந்த மத்தேயு எவ்வளவுக்கு சுத்தமானாக இருந்தான் என்று நமக்கு தெரியாது. அப்படியானால் ஒவ்வொரு சீஷனுமே, யோவான், யாக்கோபு எடுத்துக்கங்க, இவங்க 2 பேரும் இடிமுழக்கத்தின் மக்கள், பயங்கரமாக கோவப்படுவாங்க. அப்போது ஆண்டவர் இந்த 12 பேரை தெரிந்து கொண்ட பொழுது ரொம்ப நேர்த்தியானவர்களாக அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. நேர்த்தியானவர்கள் என்று உலகத்தில் யாருமே கிடையாது. ஏற்கனவே நம்ம கோணலில் தான் பிறந்திருக்கிறோம். பாவத்திலே நாம் பிறந்தவர்கள் தான். பாவ இயல்பு, பாவ சாயல் நம்மிடத்தில் இருக்கிறது தான். ஆக இந்த பாவ சாயலில் இன்னும் ஏற்கனவே கோணலாக இருக்கிறனா இன்னும் கோணலாக போயிடுறோம். அப்போ ஆண்டு நிச்சயிறாரு, கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன். ஆண்டு சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் என்ன செய்வேன், கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்குவேன். சங்கீதம் 68 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 68ஆம் சங்கீதம் வசனம் 7 சொல்லுகிறது, தேவனே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வெளியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது அப்படின்னு படிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் முன்னே சென்றார். வனாந்தரத்தில் 40 ஆண்டுகளும் ஆண்டவர் தான் முன்னாடி சென்றார். முன்னே சென்று அவர்களை வழி நடத்தினார். இன்றைக்கி நம்ம நாட்டில் எப்படி மேய்க்கிறவர்கள் ஆடு மேய்க்கிறார்கள், மெய்ப்பர்கள் எப்படி ஆடு மேய்க்கிறாங்க யோசித்து பாருங்கள். எருசலேமிலே எப்படி ஆடு மேய்ப்பார்கள் என்பதையும் கவனித்து பாருங்கள். எருசலேம் போன பொழுது பார்த்துருக்குறேன். மெய்ப்பன் முன்னாடி போவார், ஆடுகள்லாம் பின்னாலே செல்லும். சரிதானே? நம்ம நாட்டில் என்ன செய்வாங்க, ஆடுகள்லாம் முன்னாடி போவோம், மெய்ப்பெண் பின்னாடி போவோம். இப்போ பைபிள் காலத்தில் உள்ள அந்த அந்த, காரியத்தை பார்த்து ஆண்டவர் அறிந்திருந்த தெய்வம் அழகாக சொல்கிறாரு,
அவர் நமக்கு முன்னே செல்வார். தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று, அவர் முன்னே சென்று அவர் எல்லாவற்றையும் செவ்வையாக்கி விடுவார். எருசலேமின் மெய்ப்பர்கள் எப்படி செயல்படுவார்களோ அதே போலதான் எருசலேமின் தேவன், நம்முடைய தேவனும் செயல்படுகிறார். நமக்கு முன்னே சென்று அவர் கோணலானவைகள் எல்லாவற்றையும் செவ்வையாக்கி விடுவார். யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் கோணலான காரியங்கள் எவ்வளவோ நேரிட்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அழகாக செவ்வையாக்கி இருக்கிறார். அவர் செவ்வையாக்கினால தான் நம்ம இந்த உலகத்தில் நல்லபடியாக இன்னை வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே அவர் முன்னே சென்றால் என்ன நடக்கும்? கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாகும். பல நேரங்களில் ஆண்டவர் முன்னே செல்கிறார் என்பதை நம்ம நினைக்கிறதே இல்லை, ரியலைஸ் பண்ணுறதே கிடையாது. நானே முன்னாடி போவேன், நானே எல்லாம் செஞ்சிருவேன், அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் தேவன் எனக்கு முன்னே செல்கிறார் என்பதை நாம் மறவாமல் மனதிலே கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் முன்னே செல்லும், எனக்கு வேண்டியதெல்லாம் செய்யும் என்று நாம் அவரை எப்பொழுதும் முதன்மைப்படுத்துவோம் என்றால் கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாகும். ரெண்டாவது, அவர் முன்னே சென்றால் என்ன செய்வார்? அவர் தடைகளை நீக்கி போடுவார். மீகா 2ஆம் அதிகாரம், மீகா 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 13 மிக அழகான அருமையானதோர் வாக்கு தத்துவம். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போகிறார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். பாருங்கள், எத்தனை முறை முன்பாக முன்பாக முன்னணியில் அப்படின்னு படிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்வார் என்றால் தடைகளை எல்லாம் அவர் நீக்கி போடுவார். தடைகளை நீக்குவார் என்று 2 முறை வாசிக்கிறோம் அந்த வசனத்தில். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய தொழிலில், நம்முடைய குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல சில விஷயங்களை தடைகளாக நாம் பார்க்கலாம், அல்லது சில நபர்களே நமக்கு தடைகளாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் தடைக்கற்கள் எல்லாவற்றையும் படிக்கற்களாக மாற்றுகிற தேவன். God can make all the stumbling stones into stepping stones. தேவன் எல்லாத்தையும் அவர் மாற்ற வல்லவர். ஆனால் என்ன செய்யணும் தெரியுமா? அவர் முன்னாடி போகணும். அவர் முன்னாடி போகிறேன்னு சொல்கிறார். நான் உனக்கு முன்னே போய் அப்படி தான் சொல்கிறார். அவர் முன்னே போவார் என்றால் தடைகளெல்லாம் நீக்கி போடுவார். அவர் முன்னே போகிறார் என்பதை நாம் விசுவாசிக்கணும். அவருக்கு நாம் முதலிடம் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க வேண்டும். அவரை தேடுவதிலே முதலிடம், அவரை கனப்படுத்துவதிலே முதலிடம் நம்ம கொடுக்கிறோமா? அவர் முன்னே சென்றால் தடைகளெல்லாம் நீக்கப்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் போனாங்க. எகிப்திலிருந்து வெளியே சென்ற பொழுது அவர்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய தடையாக செங்கடல் இருந்தது. பாருங்களேன், அந்த செங்கடலில் வெட்டாந்தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் அப்படின்னு பைபிள் படிக்கிறோம். அது மோசே காலத்தில். யோசுவா காலத்தில் யோர்தான் நதி அது கரைபுரண்டு ஓடினது. அந்த யோசுவா காலத்தில் முதல் முறையாக யோர்தான் பிளந்ததே. பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோர்தான் பிளந்தது என்று 3 முறை படிக்கிறோம். 3 முறை யோர்தான் பிளந்து இருக்கிறது. ஒன்று யோசுவா காலத்தில், இன்னொன்று எலியா, இன்னொன்று எலிசா. இந்த 3 பேர் நாட்களிலும் எலியா எலிசா 2 பேரும் அடுத்தடுத்து நடந்துச்சு. பெரியமானவர்களே, அப்போ பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு நிறைய தடைகள் இருக்கத்தான் செய்தது. ஆண்டோடைய பிள்ளைகள் என்றால் தடைகளே வராது அப்படின்னு கிடையாது. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு தான் நிறைய தடைகள் வரும். ஆனால் கர்த்தர் முன் செல்வார் என்றால், அவர் முன் செல்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்போம் என்றால் ஆண்டு நினைச்சு வரான் தடைகள் எல்லாம் நீக்கி போடுவார். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் உறுதியாக மனதில் பதித்து கொள்கிறீர்களா? அப்படி நாம் விசுவாசித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே எல்லா தடைகளும் நீங்கும். பைபிளில் சொல்லுதில்லை,
நம்ம படிக்கிறோம்ல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு படிக்கிறோம். ஏன் பல நேரங்களில் நாம் மகிமையை காண முடியவில்லை? தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறதை நாம் அனுபவிக்க முடிவதில்லை. ஏன் அப்படின்னா நம்முடைய அவிசுவாசம்தான், நம்முடைய விசுவாச குறைச்சல் தான். விசுவாசம் இதுக்கு எதிர்ப்பதமாக 3 வார்த்தைகள் சொல்லுவாங்க. விசுவாசம், அவிசுவாசம், விசுவாசம், சந்தேகம், விசுவாசம், துணிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்மகிட்ட அவிசுவாசம் இருக்கா? அதான் சந்தேகம். அல்லது துணிகரமாக நாம் செயல்படுகிறோமா? விசுவாசம் இல்லாமல் துணிகரமாக செயல்படுகிறோமா? நம்ம யோசிக்கணும். பிரியமானவர்களே, தடைகள் இருக்கிறதா? தடைகளை தகர்க்கிறவர் இருக்கிறார் என்பதை நம் மனதிலே கொள்ள வேண்டும். அவர் முன்னே செல்கிறார். அவர் முன்னணியில் நடந்து போனால் தடைகள் எல்லாம் தவிடுபொடியாகிவிடும். அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தடை சந்தித்து, செங்கடல் போல, யோர்தானை போல ஒரு பெரிய தடைக்கல்லை சந்தித்து ஆண்டவர் அதை எப்படியெல்லாம் தகர்த்து போட்டார் என்பதை நாம் எண்ணி பார்த்திருக்கிறோமா? நிகழ்காலத்தில் இருக்கிற தடைகளை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் கடந்த காலத்திலே நம்முடைய தடைகள் எல்லாம் தேவன் எப்படி தகர்த்தார் என்பதை நாம் திரும்பி பார்த்து நம்பிக்கையில் பலப்பட்டோம் என்று சொன்னால் எதிர்காலத்தில் வரப்போகிற தடைகளை குறித்து நிகழ்காலத்தில் நாம் கவலைப்பட மாட்டோம். அன்பானவர்களே, தடைகளை நீக்கி போடுகிறவர் முன் செல்கிறார். அவர் முன்னே சென்றால் தடைகள் எல்லாம் தகர்ந்து போகும். 3வது, நான் உனக்கு முன்னே போய் என்று தேவன் சொல்லுகிறாரே, அவர் முன்னே போனால் என்ன நடக்கும்? யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20 மற்றும் 28 வசனங்கள். வல்ல தூதர்களை அனுப்புவார், வழித்துணைகளையும் அனுப்புவார். 3வதாக தேவன் செய்கிற காரியம், அவர் முன்னே போனால் வல்ல தூதர்களை அனுப்புவார், வழித்துணைகளையும் அனுப்புவார். யாத்திரை 23 வசனம் 20. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். பாருங்களேன், பைபிளில் ஆபிரகாமுக்கு ஒரு மகன், வாக்கு தத்தத்தின் மகனாகிய ஈசாக்கு. இந்த ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கணும். அப்போது என்ன பண்ணுறாரு, அந்த பொறுப்பை வேலைக்காரன் எலியேசர் கையில் கொடுத்தார். எலியேசர், நீ தான் என்ன பண்ணணும், இந்த கானானிய பெண்கள்கிட்ட போய் நீ பொண்ணு பார்த்துறாத என் மகனுக்கு. இஸ்ரவேலின் தேவனை யார் நம்புகிறார்களோ, என்னுடைய இனத்தார்னா தேவனை நம்பக்கூடியவங்க தான் என்னுடைய இனத்தார், அவங்க மத்தியில் போய் நீர் என் மகனுக்கு பெண் பாருன்னு சொல்லி அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது என்ன சொல்லி அனுப்புனார் தெரியுமா? ஆபிரகாம் ஒரு காரியத்தை சொல்லி அனுப்பினார். இதை பல நேரங்களில் அநேகர் நம்ம நினைத்து பார்ப்பது இல்லை. அதயம் 24ஆம் அதிகாரம் வசனம் 7 வாசிக்கிறோம். என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். God will send his angels before you. இப்போ பாருங்களேன், ஆபிரகாமுக்கு எவ்வளோ பெரிய விசுவாசம். ஒரு தேவதூதனை அனுப்புவார் போய் ஆண்டவர் பெண் பார்க்கறதுக்கு, என் மகனுக்கு பெண் பார்க்கறதுக்கு. அனுப்பினார். எலியேசர் போனார்ல, ஜோமனிக்கிட்டே போனார். வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் படிக்கிறோம். ஜோமனிக்கிட்டே போனார். இவர் ஜெபத்தை கூட முடிக்கலை, கரெக்டாக பொண்ணு அங்கே வந்துருச்சு. ரெபேக்கா வந்துட்டான். பார்த்தீங்களா, ஆண்டவர் முன்னே போகிறார் என்றால் அவர் தம்முடைய தூதனை முன்னே அனுப்புவார். ஆண்டவரே நம்முடைய தூதர்களை அனுப்பி வழியெல்லாம் சேவைப்படுத்துங்க அப்படின்னு கேட்குறோமா ஆண்டவர்கிட்ட? பொண்ணு பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்க்குறோம், ஆண்டவரே நம்மளோட தேவதூதனை அனுப்பி அந்த மாப்பிள்ளையை எங்களுக்கு காட்டுங்க, ஆண்டவரே அந்த பெண்ணை என்னை காட்டுங்க அப்படின்னு நினைக்கிறோமா? எவ்வளோ டவரி வாங்கலாம், எவ்வளோ நகை கேட்கலாம், இப்படி தான் கணக்கு போடுறோம். அப்படி தானே பிரியமானவர்களே? தேவன் முன்னே செல்கிறார் என்றால் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார் என்று அர்த்தம். இன்னொரு இடத்துல அதே யாத்திரை 23:28 வசனம் பாருங்கள். 28 படிக்கிறோம். உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை போய் சுதந்திரிக்கணும்.
அந்த கானான் தேசத்தில் 7 வித்தியாசமான ஜாதிகள், 7 வித்தியாசமான மக்கள் கூட்டத்தார் இருந்தார்கள். அதை நீங்கள் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கலாம். யார் அந்த 7 கூட்டம் அப்படின்னு. இவங்களெல்லாம் துரத்தி விட வேண்டும். எப்படி துரத்துறது? அப்போ ஆண்டவர் நீங்கள் போய் சண்டை போடுங்க அப்படின்னு வச்சார் திட்டம். அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் குளவிகளை ஐ வில் சென்ட் பிஃபோர் யூ ஹார்னெட்ஸ். குளவிகளை அனுப்புவேன். இந்த குளவிகளை எல்லாம் அவங்களை கொட்டி தள்ளி துரத்தி விடும். பார்த்தீங்களா ஆண்டவர் எப்படி யுத்தம் பண்ணுகிறான்? அப்போது வல்ல தூதர்களை அனுப்புகிறார், வழித்துணைகளையும் அனுப்புகிறார். வழித்துணைகள் யார்? குளவிகளை அனுப்புகிறேன் அப்படின்றார் ஆண்டவர். பிரியமானவர்களே, அப்போ சில நேரங்களில் நாமே ஃபைட் பண்ணி நாமே சண்டை போட்டு ஜெயிச்சு மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் பைபிள் சொல்லுதில்ல. இப்போது சும்மா இருப்பீங்கன்னா சும்மா இருக்க அர்த்தம் கிடையாது. ஆண்டவரை சார்ந்து இருக்கணும், ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கணும், ஆண்டை நோக்கி நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அப்போ ஆண்டு நினச்சி வரான். அவர் நமக்கு முன்னே போய், அதாவது தூதர்களை அனுப்பி, வழித்துணைகள். ஒருவேளை இந்த காலத்தில் ஆண்டவர் குளவிகள் அனுப்புகிறார் இல்லையோ, ஆண்டவர் வேறு ஏதாவது வழி பண்ணுவாருங்க. ஏதாவது ஒரு வழி பண்ணி அவர் வழித்துணைகளை நமக்காக ஏற்படுத்தி கொடுத்து நமக்கு உதவி செய்வார். இது 3வது ஆசீர்வாதம். 4வது, அவர் முன்னே போகும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் யுத்தம் செய்ய புறப்பட்டிருப்பார். 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 நாளாகமத்தில் 14ஆம் அதிகாரம் வசனம் 15 நான் வாசிக்கிறேன். முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு. பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். தாவீது இந்த சவுலுக்கு பயந்து அங்கங்கே காடுகள்லையும் மலைகள்லையும் குன்றுகள்லையும் கெபிகளையும் ஒளிஞ்சிருக்கிறார். சரிங்களா? அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக பயங்கரமான தந்திரங்கள் செய்து அவர்கள் யுத்தத்திற்கு வரிந்து கட்டி கொண்டு வந்தார்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்பார், ஆண்டவரே நான் போய் பெலிஸ்தரை முறியடிக்கலாமா அப்படின்லாம் ஆண்டவர்கிட்ட விசாரிப்பார். அப்போ ஆண்டவர் சில நேரம் போ அப்படின்வார், சில நேரம் போக வேணாம் அப்படின்னு சொல்லுவார். இந்த சூழ்நிலையை ஒரு கட்டத்தில் ஆண்டு சொல்லுவதான் இந்த வசனம். 1 நாளாகமம் 14:15 என்ன சொல்கிறாரு? முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு. பெலிஸ்தரின் பாளையத்தை முறிய அடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். ஆண்டவர் முன்னே போகிறார் என்றால் என்னெல்லாம் செய்கிறாரு? கோணலானவர்களை செவையாக்குகிறார், தடைகளெல்லாம் நீக்குகிறார், வல்ல தூதர்களை வழித்துணைகளை அனுப்புகிறார். 4வது என்ன அப்படின்னா, அவர் முன்னே போகிறார் என்றால் அவர் முன்னே சென்று பண்ண வேண்டிய யுத்தம் எல்லாம் அவர் பண்ணிடுவார். சரிதானே அன்பானவர்களே? அப்போது தாவீது புறப்பட்டு சென்றார், அவனுக்கு வெற்றி கிடைத்தது. சரிங்களா? நீங்கள் தாவீதை குறித்து பைபிள் படித்து பாருங்கள். தாவீது வர வர பலத்தான். அவன் எங்கெல்லாம் சென்றானோ போகிற இடங்களிலெல்லாம் அவன் வெற்றி பெற்றான், அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான் அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? ஏன் அப்படின்னா, இந்த தாவீது எப்பொழுதும் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருந்தான். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் நீங்கள் படிச்சீங்கன்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு படிக்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். I have set the Lord always before me so that I will not be moved. சங்கீதம் 16:8. அன்பானவர்களே, அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தரை நமக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். எனக்கு அவர் தெரியும், இவர் தெரியும், அப்படி தான் போகிறோம். நமக்கு ஆண்டவர் தெரியுமா? ஆண்டவர் தெரியும். படிச்சிருக்கேன், ஓய்வு படத்தில் படிச்சிருக்கேன். I know God as a theory. ஆண்டவரை ஒரு கொள்கையாக தான் எனக்கு தெரியும். I know God
ஒன்லி as a principle but not as a person. கிறிஸ்துவை ஒரு கொள்கையாக அவன் வந்தார், வாழ்ந்தார், மரிச்சார், பரலோகத்துக்கு போனார், பறந்து பேச திரும்ப வருவார், இப்படி தான் ஒரு கொள்கையாக தான் படித்து வச்சுருக்கிறோம் ஆண்டவரை. ஆனால் அவரை நபராக, என்னை நேசிக்கிறவராக, எனக்காக மரித்தவராக, எனக்காக பரிந்து பேசுகிறவராக, என்னோடு இருக்கிறவராக, எனக்குள் வாசம் பண்ணுகிறவராக நாம் அவரை அறிந்திருக்கிறோமா? அவரை பற்றி அறிந்திருக்கிறோம், அவரை அறிந்திருக்கிறோமா என்பதுதான் நம்முடைய சிந்தனைக்குரிய முக்கியமான ஒரு கேள்வி. பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் முன்னாடி போகிறேன், நான் உனக்கு முன்னே போய் அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் முன்னே யுத்தம் செய்ய புறப்பட்டு இருப்பார். அவர் முன்னே சென்று நமக்காக அவர் எந்தெந்த இடத்துலலாம் ஃபைட் பண்ணணுமோ அவர் ஃபைட் பண்ணுவார். நீங்கள் சண்டை போட வேண்டாம், நான் சண்டை போட வேண்டாம். இந்த உண்மையை நம்முடைய மனதில் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். 5வது, கடைசியாக, அவர் முன்னே போய், நான் உனக்கு முன்னே போய் என்று சொல்லுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் பைபிளில் பாருங்கள், முன்னே போய் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி எச்சரிப்பார் என்று பொருள். நீங்கள் நிறைய இடங்களில் சுவிசேஷங்களில் படித்து பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானனை பற்றி அப்படித்தான் இருக்கும். ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிப்போமே. மார்க்கு சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் அப்படின்னு படிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய முதலாம் வருகைக்கு முன்னே போய் வழியை ஆயத்தம் பண்ணினவன் யோவான் ஸ்நானன். இதை குறித்து ஆண்டவர் முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார். மல்கியா 4 வசனம் 5 பாருங்களேன். பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகத்தில் கடைசி அதிகாரம் 4ஆம் அதிகாரம் மல்கியா 4:5 இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். மல்கியா காலத்தில் எலியா தீர்க்கதரிசி இருந்தாரா? இல்லை. இப்போ எலியான ஆண்டவர் யார் சொல்கிறாரு? யோவான் ஸ்நானனையும் சொல்லுகிறார், உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் சொன்னார் தீர்க்க தரிசனமாக. இந்த கடைசி நாட்களிலே எலியாக்களாக, இந்த கடைசி நாட்களிலே யோவான் ஸ்நானன்களாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள், அவருடைய வருகையின் நாளுக்கு முன்பாக, அந்த வருகையின் நாளுக்கு முன்னே என்ன செய்ய விரும்புகிறார்னா, உங்களை என்னையும் எலியாவை போல் அனுப்பி இந்த உலகத்தை தேவன் எச்சரிக்க விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக, அவர் ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பாக, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே 6 மாதத்துக்கு மூத்தவர் யோவான் ஸ்நானன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வருகிறார், அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஊழியம் செய்து கொண்டிருந்தவர் யோவான் ஸ்நானன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர் யோவான் ஸ்நானன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்திற்கு வழியை ஆயத்தம் பண்ணினவர் யோவான் ஸ்நானன். அன்பானவர்களே, அப்போ முதலாம் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ண ஒரு யோவான் ஸ்நானன் இருந்திருந்தார் என்று சொன்னால், ஆண்டோடைய 2ஆம் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டிய யோவான் ஸ்நானன்கள் நீங்களும் நானும் தான். ஆண்டவர் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் ஒரு பேர் அழிவுக்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி இருந்திருப்பார். பூர்வ உலகத்தில் ஆண்டவர் நோவாவை அனுப்பினார் அல்லவா? நோவாவை அனுப்பி எச்சரித்தார், சரிதானே? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அவர் வர்றதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானனை அனுப்பி எச்சரித்தார். அப்போ பாருங்களேன், இப்போ இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் நான் உனக்கு முன்னே போய், அவருடைய வருகைக்கு முன்பாக நம்மை முன்னே அனுப்பி இந்த உலகத்தை எச்சரிக்க தேவன் விரும்புகிறார். அந்த பணியை செய்ய, அந்த ஊழியத்தை செய்ய நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? நமக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படி தான் நினைக்கிறோம். சரிதான், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆனால் அதே சமயத்தில் ஆசீர்வாதங்களை பெறுகிற நாம் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய ஊழியத்தையும் செய்ய வேண்டும் அல்லவா? நம்ம அதை செய்கிறோமா? அன்பான தேவ பிள்ளைகளை, சிந்தித்து பார்ப்போம். 5 பாடங்களை படித்தோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் முதலாவது கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், 2வது தடைகளெல்லாம் நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார், 3வது வல்ல தூதர்களை அனுப்புவார், வழித்துணைகளை அனுப்பி நமக்கு எதிரடையாய் செயல்படுகிற எல்லாரிடமிருந்தும் அவர் நம்மை காப்பார், 4வது
அவரே முன்னே செல்கிறார் என்றால் அவர் நமக்காக யுத்தம் செய்ய புறப்பட்டிருப்பார். முன்னே செல்கிறவர் எல்லாவற்றையும் முறியடித்து நம்மை வெற்றி சிறக்கும்படி செய்வார். 5வது, அவர் முன்னே செல்கிறார் என்றால் அவருடைய வருகைக்கு முன்பாக தீர்க்கதரிசிகளை அவர் அனுப்பி இந்த உலகத்தை எச்சரிக்க விரும்புகிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் அவருக்காக செயல்பட வேண்டிய தீர்க்கதரிசிகளின் புத்திரர் நீங்களும் நானும் தான். நாம் இருக்கிற திருச்சபை தீர்க்க தரிசன திருச்சபை, அப்படி தானே? அவர் சர்ச் இஸ் அ ப்ராஃபட்டிக் சர்ச். தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் உருவான திருச்சபை. அப்படியானால் நீங்களும் நானும் தீர்க்க தரிசனத்தின் ஆவியை உடையவர்கள் என்பதிலே சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த ஊழியத்தை செய்கிறோமான்றதான் சந்தேகமாக இருக்குது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். என் வாழ்க்கையில் இருக்கிற நான் சந்திக்க போகிற அநேக கோணலான காரியங்களை நீ செவையாக்கும் ஆண்டவரே, நீ செவையாக்குவீர். அது மட்டும் இல்லை, என்கிட்டயே நிறைய கோணலான காரியங்கள் இருக்கிறது, என்னையும் செவையாக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நியமித்திருக்கிற ஊழியத்தை, நமக்கு வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை நல்ல முறையில் ஓடி ஊழியத்தை நிறைவேற்ற நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் நம்ம சந்திக்க போகிற எல்லாவித சவால்களிலும் சூழ்நிலைகளிலும் தேவன் நமக்கு துணையாக இருந்து முன்னே சென்று கோணலானவர்களை செவையாக்கி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து உங்களுடைய வார்த்தைகளை படிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தில் தேவனுக்கு முன்னே சென்று நல்ல மெய்ப்பராக, பிரதான மெய்ப்பராக, பெரிய மெய்ப்பராக நீர் எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகள் எல்லாவற்றையும் செவையாக்கி தடைகளெல்லாம் நீக்கி வழித்துணையாக வல்ல தூதர்களை எங்களுக்கு அனுப்பி ஆண்டவரே, எங்களுக்காக நீர் முன் சென்று யுத்தம் செய்து ஆண்டவர் இந்த உலகத்தில் உடைய வருகைக்கு முன்பாக உலகத்தை எச்சரிக்கிற தீர்க்கதரிசிகளாகவும் எங்களை முன்னே அனுப்பி உடைய ஊழியத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தில் எங்களுக்கு இருக்கிற எல்லா சவால்களிலும் எல்லாவித சந்தர்ப்பங்களிலும் நீர் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி எங்கள் அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.